அன்பான மக்களே, நம்மளோட விஜய் டிவியில் மகாநதி சீரியல் இப்போ ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு இல்லையா? அதில் இருக்கிற எல்லாருமே வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்கள எப்படி அப்படின்னா, நம்மளோட எடிட்டர்லேருந்து, நம்மளோட ரைட்டர்லேருந்து, நம்மளோட டைரக்டர்லேருந்து எல்லாருமே வந்து ஏன் அப்படின்னா, பயங்கரமாக வந்து எடிட்டர் வந்து சூப்பராக வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இந்த பக்கம் விஜய் வந்து காவேரியை பார்த்து ஏதோ இந்த ஜெமினி படத்தில் விக்ரம் பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ குறும்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு. சேட்டை பிடிச்சா விஜய் அப்படிங்கிறதான் ஏதோ சேட்டை பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதை காவேரி பார்த்துட்டு வெறுப்பாகிறாங்க. வெறுப்பாகிட்டு நம்ம அம்மா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறத பார்த்தா அவங்க எப்படி சமாதானம் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட நேரடியாகவே வந்து, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இருக்க எங்கள் அம்மா கிட்ட நீங்கள் கெட்ட பேர் தான் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு வர்றாங்க அப்படிங்கிற ப்ரொமோ வந்துருச்சு. ஆனால் இப்போ இருக்கிற எடிட்டிங் வந்து அந்த மாதிரி தான் நமக்கு போட்டிருக்காங்க. அப்போ வந்து காவேரி கேட்குறப்ப தான் வந்து விஷயத்த சொல்கிறாரு. நீங்கள் எல்லாருமே எனக்கு வேணும், அதுக்காக தான் நான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து சொல்கிறார் இல்லையா? அந்தளவு காவேரிக்கு பயங்கரமாக அதை என்ன சொல்கிறது, அவ்வளோ ஹாப்பியாகிடுது. அந்த அதாவது அந்த ப்ரொமோ எடிட் பண்ணும்போது தான், ப்ரொமோவுக்கு அப்புறமா எடிட் பண்ணுற போது தான் இவர் வந்து இந்த போஸ்ட் போட்டிருக்காரு. பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். காவேரி இந்த இதில் இருந்து டேக் ஆஃப் ஆவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன் அப்படின்னா, அடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது காவேரி. அதாவது விஜய் மனசில் என்ன இருக்குது, விஜய் எந்த மாதிரி மைண்டில் இருக்கார் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? அதுக்கப்புறமா வந்து சரி நம்ம போகிற ரூட் தப்பு அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. அம்மாவை சரி பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்குறதுக்கு அப்போ தான் முடியும் அவங்களால. ஆனால் அப்போலாம் பிஸ்னஸ்ஸு எல்லாமே போயிட்டுருக்கு இல்லையா? அது விஜய் தான் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு எப்படி தெரிய வந்துடும். அப்போ நமக்காக இவ்வளோ தூரம் பண்ணுறாரு அப்படின்னு தான் கேட்குறாங்க. நீங்கள் ஏன் இந்த மாதிரியெல்லாம் எப்போ என்ன உங்களுக்கு பிடிக்க வந்தது? அக்ரிமெண்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ணோம், 1 வருஷத்துக்கு தானே கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டு தான். அதை தான் உடச்சி சொல்கிறாரு. காதலில் இனிமேல் தான் திகட்ட காதல் வரும், திகட்ட காதல் பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக காதல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. விஜயின் சேட்டையும் இதை விட அதிகமாக தான் ஆகும் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா, காவேரி வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா விஜய் வந்து என்ன சொல்வார், நீ என்னை ஏற்றுக்கிட்ட அத்தையை சமாதானப்படுத்தணும், அவ்வளோதானே, அதுக்கான வழியை நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து இதில் தடையிடாத, எனக்கும் எங்கள் அத்தைக்கு நடுவில் நீ வராத காவேரி அப்படின்னு விஜய் சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ வந்து காவேரி வந்து ஒன்றும் பேச முடியாது. அவர் தான் இந்த மாதிரி சொல்கிறாரே அப்படின்ட்டு. அப்போ தாத்தாவோட ஹெல்ப்போட, அப்புறமா வந்து பாட்டியோட ஹெல்ப்போட வந்து விஜய் வந்து சாரதாவை சமாதானப்படுத்துகிற வேலையில் இறங்குவார். நிச்சயமாக அதை தான் பண்ணுவார் அப்படிங்கிறத எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. குமரன் கங்காலாம் வந்து விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த இடத்துல. எனக்கு தெரிஞ்சு நிவின் வந்து எந்த மாதிரி யோசிப்பார் அப்படின்னு தான் தெரில. நிவின் வந்து காவேரி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் விஜய் எந்த மாதிரி நினைக்கிறாருன்னு சொல்லி நமக்கு தெரியல இல்லையா? என்ன மக்களே சொல்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா?